இவர் இந்த மாதிரி பண்றாரு, அவர் அந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு ஆரம்பிச்சு இவங்க நிறைய வீடியோஸ் போறாங்க. இந்த கிரிட்டிக்ஸ் நிறைய வீடியோ போடுறாங்க. சரி, இந்த கிரிட்டிக் என்ன வீடியோ போட்டாருன்னு பாப்போமா? இனி இந்த இடத்திலேயே கேடித்தனம் பண்ணினா, இங்க உட்கார்ந்து திருட்டுத்தனம் பண்ணினா, இங்க உட்கார்ந்து நீ கண்ணு காட்டிட்டு இருந்தீனா, நீ எங்க போய் உருப்புடுவ? உங்களுக்கு எதுக்கு? எம்டிக்கு என்ன வேணும்? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே? நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை என்ன தெரியுமா? சபைக்குள்ள, வீட்டுக்குள்ள கலைகள் வராதபடி பாதுகாப்பது. இதான் ஃபர்ஸ்ட் வேலை. எப்படி? அது கலை, உஷாராயிருங்கன்னு சொல்லி தானே பாதுகாக்க முடியும். சொல்லாமலே பாதுகாக்க முடியுமா? இங்கே ஒருத்தர் எங்கள் மேலே துப்புறதா நினச்சி அண்ணா வந்து அவர் மேலேயே துப்பிக்கிட்டாரு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் கிறிஸ்தவத்தில் நிறைய கலைகளை பிசாசு கொண்டு வந்து விதைக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்தவத்துக்குள்ள, சபைகளுக்குள்ள, உபதேசங்களுக்குள்ள இன்னைக்கு தான் விதைக்கிறானா? இதுக்கு முன்னாடிலேருந்து விதைக்கலையா? நல்ல உபதேசம் எல்லா வகையிலும் வருது. செல்போன் வழியா வருது, வாட்ஸ்அப் வழியா வருது, ஃபேஸ்புக் வழியா வருது, எம்டி செகண்ட் வழியா வருது, எல்லா வகையும் வருது. ஆமாம், எல்லா வகையிலையும் வரதான் செய்யும். வராதுன்னு சொல்லியிருந்தா வராது. ஆண்டவரே வரும்னு சொன்னால் வரதானே செய்யும். இதுல இருந்து உங்களை நீங்க தான் பத்திரமா என்ன செய்யணும்? காப்பாத்திக்கணும். கலைகளை விதைக்காதபடி என்ன செய்யணும்? பார்க்கணும். எப்படி காப்பாற்றிக்க முடியும்? எது கலைன்னு தெரிஞ்சாதான் காப்பாற்றிக்க முடியும். எப்படி தெரியும்? ஒருவன் அறிவிக்காவிட்டால் எப்படி தெரியும்? இன்னைக்கு நிறைய கள்ளோபதேசங்கள் வந்துருச்சு. இத கொஞ்சம் பேர் இன்னைக்கு யூடியூப்லயும் அல்லது ஃபேஸ்புக்லயும் கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க? இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் பேர் சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அதில் என்ன தப்பு இருக்கு? ஆனால் ஒரு சின்ன கரெக்ஷன், நாங்கள் சரி பண்ணணும்லாம் நினைக்கல. அந்த மாதிரி ஓநாய்கள்ட்ட இருந்து மக்கள் கொஞ்சம் பேர் பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிறோம். சரி பண்றதுக்கு என்ன பண்றாங்க? இந்த கள்ள உபதேசம் பேசுற ஊழியக்காரங்க அவங்களை எல்லாம் இவங்க டார்கெட் பண்ணி வீடியோஸ் போட்டு இவர் இந்த மாதிரி பண்றாரு, அவர் அந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு ஆரம்பிச்சு இவங்க நிறைய வீடியோஸ் போறாங்க. இந்த கிரிட்டிக்ஸ் நிறைய வீடியோ போடுறாங்க. சரி, இந்த கிரிட்டிக் என்ன வீடியோ போட்டாருன்னு பாப்போமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சி சர்ச்சில் எல்லாம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாங்க. பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி சிஎஸ்ஐ சபைக்கு வந்துச்சு. இப்போ பெந்தகோஸ்தே ஊழியக்காரங்க, பெந்தகோஸ்தே சுவிசேஷகர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? பொங்கல் வைப்பது தவறல்ல. இப்போ பெந்தகோஸ்தேக்காரர் இந்த கிரிட்டிக் என்ன சொல்றாரு? பெந்தகோஸ்தேக்காரன் இப்படி இறங்கிட்டான் ஆர்சி மாதிரி. ஏற்கனவே ஆர்சியை கிரிட்டிக் பண்ணியாச்சு, இப்போ பெந்தகோஸ்தேக்கு வந்துட்டாரு. ஏன் பொங்கல் வைக்கிறது தவறல்ல? பொங்கல் என்பது பைபிளில் உள்ளதான முதற் பிரதான பண்டிகை. அந்த பண்டிகையை நம்ம தான் கொண்டாடணும். அதனால சபையில பொங்கல் வைங்க. சபைக்கு வெளியே பொங்கல் வச்சு கரெக்டா பாத்தீங்கன்னா பொங்கலை வெளியே வச்சு முதுகு வாசலுக்கு இருக்கும், சூரியனுக்கு நேரா அந்த பொங்கல் இருக்கும், அதை வச்சு கொண்டாடுங்க. அது முதற் பிரதான பண்டிகை அப்படின்னு சொல்லி இப்ப அனௌன்ஸ் பண்றான். அந்த பண்றான்னு சொல்றாருல, அந்த பண்றான் எவன்? இதோ பாருங்க. பொங்கல் என்பது முதல்ல அறிந்து கொள்ளணும், இந்து பண்டிகை அல்ல. முதல்ல நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியாது. பொங்கல் இந்துக்கள் பண்டிகையே கிடையாது. அந்த இயற்கையெல்லாம் உண்டாக்கின ஒரு தேவன் நம்முடைய நீதியின் சூரியனாம் இயேசு. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அவர்தான். அவர்தான் விளைச்சலை கொடுக்கிற தேவன். அதனால அது ஒரு அரிப்பின் பண்டிகை. நம்ம தான் அதை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். பாத்தீங்களா? பொங்கல் அனௌன்ஸ் பண்றா அப்படின்னு சொல்லி இந்த கிரிட்டிக்கு, எந்த கிரிட்டிக்கு? இந்த கிரிட்டிக்கு யாரை கிரிட்டிசைஸ் பண்றாரு? நம்ம மோகன்சி அண்ணனை. அதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் பல நேரங்களிலே நல்ல கோதுமை மணிகளோடு கூட கலைகளோடு கூட நல்ல கோதுமை மணிகளை என்ன பண்ணிடுறீங்க? விடுறீங்க. அதனால நிறைய பேர் இடர்ல அடைகிறார்கள். உங்களுக்கு சொல்றேன், எந்த ஒரு ஊழியக்காரனை பத்தியோ, யாரை பத்தியோ, ஊழியங்களை பத்தியோ அவர்களை கிரிட்டிக் பண்ணியோ அல்லது அவங்களோட தப்பை குறித்தோ வீடியோ போட்டோ அல்லது கமெண்ட் போடுற வெளியோ உங்களுக்கு எனக்கோ இல்ல. எந்த ஒரு ஊழியக்காரரை பத்தியும் போடக்கூடாதுன்னு சொல்ற இந்த நபர் ஏன் எல்லா ஊழியர்களை பத்தி பேசுறதையே தன் பொழப்பா வச்சிருக்கிறாரு? இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோகன்சியை பற்றி தவறாக பேசி அது தவறுன்னு கிரிட்டிசைஸ் பண்ணதை பார்த்தோம். இப்போ அடுத்து யாரை பண்ணுவார் தெரியும்ல? பாருங்க. இந்த கேக் வெட்ட கலாச்சாரம் இருக்குல்ல, அது நம்ம கலாச்சாரமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அது பிசாசோடைய கலாச்சாரம். அது பிசாசோடைய கலாச்சாரம். கேக் வெட்டுறது பிசாசோடைய கலாச்சாரம்னு இப்போ அண்ணன் யாரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு? மோகன்சிக்கு அடுத்து யாரு? பால் தினகரன். பார்த்தீங்களா இல்லையா? இப்போ இந்த எம்டி ஜெகனு அண்ணாந்து இல்லை, இப்படியே அவர் மேலேயே துப்பிக்கிறாரா இல்லையா? இதை நான் சொன்னேன்னா இத்தனை வாட்டி நான் சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு குரூப் சொல்லிட்டே இருக்கிறோம் 10 வருஷமா. எங்களை திட்டி தெரிஞ்சான். தலைவர் தன் வாயாலேயே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. என்ன?
10 வருஷமா இவர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாராம். 10 வருஷமா கிரிட்டிசைஸ் பண்ற, அதாவது தன் மேலேயே காரி துப்பிக்கிற எம்டி ஜெகன் கிரிட்டிசைஸ் பண்றவங்கள பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி பேச வந்துட்டாரு. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்றேன்னு சொல்றாரு. அது வளரட்டும்ன்றார் ஆண்டவர். அவங்க வசனம் கீழே சொல்றாரு பாருங்களேன். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் வேரோடு பிடுங்காதபடிக்கு ரெண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள், வளரட்டும் வளரட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருன்னு நம்புற எம்டி ஜெகனு, சரி ஆண்டவர் அப்படி சொன்னார் இல்லை, நம்ம பைபிள் கிறிஸ்டியானிட்டியில் இன்றைக்கே வீடியோ பார்க்க போகிறோம், அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இப்போ இந்த நம்பிக்கையில் இருக்கிற எம்டி ஜெகன் அந்த நம்பிக்கைக்கு நேர்மையாக நடக்கணுமா இல்லையா? ஆனால் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். இதனால தான் எம்டி ஜெகன் திரும்ப 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 அவர் மேலே காரி துப்பிக்கிறார். ஏன்னா பவுல் தெளிவாக சொல்றாரு, அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் வியாதியஸ்தனா இருக்கிறான், நித்திரை அடைந்திருக்கிறார்கள் சொல்றாரு. அந்த சீரியஸ்னஸே இன்னைக்கு திருச்சபைக்கு இல்லை. அபாத்திரமா போஜனமானம் பண்றோமா அப்படிங்கிற சீரியஸ்னஸே அவங்க யாருக்குமே இல்லை. ரொம்ப கேஷுவலாக எடுக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வெறும் பிரெட்டும் ரசமாக தான் இருக்குது. இப்போ இங்கே அடுத்து கிரிட்டிசைஸ் பண்ண போயிட்டாரு. அபாத்திரமா எடுக்கிறான், அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து பிரெட்டும் ரசமாக தான் இருக்குது. கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுல்ல, கலையை தான் விட்டுறணும்ல, விட்டுற வேண்டியது தானே. அவன் பிரெட்டும் ரசமாக எடுத்துட்டா விட்டுருங்க, நீங்கள் பாட்டுக்கு ரூமுக்குள்ளே போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அதுதானே உங்கள் நம்பிக்கை. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நம்பிக்கையை எடுத்து நீங்களே பேசுறதுனால என்ன நடக்குது, நீங்களே உங்களையே துப்பிக்கிறீங்க. சரிங்களா? திருவிருத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு சில காரியங்கள், தப்பான காரியங்கள் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, நான் கேள்விப்பட்டேன், பிள்ளைகளுக்கும் திருவிருந்து கொடுக்குறாங்க, குழந்தைகளுக்கு திருவிருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? கலை தானே, வளர்ந்துட்டு போட்டும், கம்முன்னு இருங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் என்ன சொல்றாங்க எல்லாரும், கிருபையின் உபதேசம் சொல்லி என்ன சொல்றாங்க, நீ எப்படி இருந்தாலும் பரவத்து போகலாம், காரணம் கிருபை அப்படிங்கிறாங்க. அடுத்து போயிட்டார் கிருபையின் உபதேசத்தெல்லாம் காரி துப்புறதுக்கு. காரி துப்புறதே வேலையாக வச்சிருக்கிற எம்டி ஜெகன் இன்னைக்கு அவர் மேலேயே காரி துப்பினே இருக்கிறாரு பாருங்க. சில ஆட்கள் எழும்பி சிலரை மோசம் போக்குறாங்க, வாலிபர்களை மோசம் போக்குறாங்க, ஒரு சிலர் சபைகளை மோசம் போக்குறாங்க, ஒரு சிலர் கள்ள உபதேசங்களை கொண்டு கொடுத்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பதபதைக்குது. என்னடா இப்படி எல்லாம் பண்றாங்களே, கொஞ்சம் வேகமா கோவமா மெசேஜ்லயும் பேசிடுவோம். இவர் பதபதைச்சு வேகமா கோவமா மெசேஜ்ல பேசிடுவாராம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் எழும்பி சபைகளுக்கு விரோதமா, ஆத்துமாக்களுக்கு விரோதமா நிறைய காரியம் செஞ்சார். ஊழியக்காரர் எழும்பி சபைகளுக்கு விரோதமா, ஆத்துமாக்களுக்கு விரோதமா நிறைய காரியம் செஞ்சாராம். இப்போ எம்டி ஜெகனுடைய கொள்கை என்ன? ஊழியக்காரன் எதை செஞ்சாலும் வாயை மூடிட்டு இருக்கணும். அப்போ எம்டி ஜெகன் வாயை மூடிட்டுல இருக்கணும். ஏன்னா சபையை மோசம் போக்குனது ஊழியக்காரன் தானே. ஊழியக்காரன் தான் என்ன செஞ்சாலும் வாயை மூடிட்டு இருக்கணும்ல. எம்டி ஃபுல்லா எம்டி தானே. அப்போ நாங்க ரொம்ப வேகமா மெசேஜ்ல இவர் இப்படி செய்யறாரு, அந்த மாதிரி செய்யறாரு, அவர் திருடுறாரு, இப்படிலாம் பேசினோடனே ஒரு நாள் ஆவியானவர் கேட்டார், எதுக்கு இவ்வளவு கோவப்பட்ட? ஏன் உன் மாம்சத்தை கொண்டு வந்து புல்பீட்ல நுழைக்கிற? ஏன் அவங்கள பத்தி இப்படி பேசுற? ஆண்டவரே இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க, எலியா மாதிரி நம்மளும், நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி, ஆண்டவரே இவர்கள் இப்படி எல்லாம் செய்யறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு தெரியாமையா வளர்ந்தது, நான் தான் வளர விட்டுருக்கிறேன், அதை எப்போ பிடுங்கணும்னு எனக்கு தெரியும். உன் வேலை அவன் கெட்டவன் சொல்றதில்ல, உன் வேலை நான் நல்லவர்னு சொல்றது. எம்டி ஜெகன் இப்போ சொன்னது பொய். ஏன்னா உண்மையிலேயே கடவுள் ஒரு மனிதன்கிட்ட வந்து நேரடியாக பேசிட்டாருன்னு வைங்க, அந்த மனிதன் அந்த வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பான். ஆனால் இந்த எம்டி ஒரு துளி கூட அதை மதிக்கவே இல்லை. இந்த வார்த்தையை மதிக்காம என்னென்ன பேசுதுன்னு பாருங்க. 10 வருஷம் 15 வருஷம் சபைக்கு வரீங்களா, என்ன மாறி இருக்கு? ஒரு மாற்றம், பேச்சில மாற்றம், செய்கையில மாற்றம், சிந்தனையில மாற்றம், பார்வையில மாற்றம், ஒரு கிடையாது. வந்த மாதிரி அப்படியே இருக்கு. என்ன மாற்றம் இருக்கு? அதே சிந்தனையில பார்வையில கோளாறு இருக்கு, அதே பேச்சில இன்னும் கெட்ட வார்த்தை வந்துகிட்டா இருக்குது. அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை இருக்கு? எம்டிக்கு தான் கர்த்தர் நல்லவர்னு சொன்னா போதும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, மற்றவர்களை குறை சொல்லக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எம்டி திருந்துற ஐடியாவே இல்லையா? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அவர்கிட்ட ஆண்டவர் பேசாமலே ஒரு ஆண்டவர் பேசினதா போய் சொல்றாரு. அதனால தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வீடியோவை எடுத்தாலே எவனா ஒருத்தனை குறை சொல்லிட்டே இருக்காரு. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ அவருடைய தப்பை நாங்கள் சுட்டி காட்டின உடனே கிரிட்டிசைஸ் தப்புன்னு வந்துட்டார். இதுக்கு பேர் தான் பைபிளில் மாயமாலத்தனம்னு தெளிவாக இருக்கு. இயேசு தெய்வம் என்று சொல்வது மட்டும்தான் நம்ம வேலை, எவன் கெட்டவன் சொல்றது நம்ம வேலை இல்லை. இயேசு நல்லவர்னு சொல்ல வேண்டியது தானே. ஊர் ஊரா மீட்டிங்காக போயிட்டு அவனுடைய குறையை ஏன் சுட்டி காட்டணும்? இயேசு நல்லவர் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. பரிசுத்தத்தின் உச்சம் பூமியில் இருக்கிற இடத்திலேயே எங்க இருந்தாலும் நீ பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு தான் ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வச்சிருக்காரு. ஏன்னா this is the one and only place, the gate for the heaven. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே கேட் இதுதான். தேவனுடைய வீட்டில் தான் ஏணி இருக்குது, அங்க இருந்தா ஏறி மேல போகணும். இது தேவனுடைய வீடு. இனி இந்த இடத்திலேயே கேடித்தனம் பண்ணினா, இங்க உட்காந்து திருட்டுத்தனம் பண்ணினா, இங்க உட்காந்து நீ கண்ணு காட்டிட்டு இருந்தீனா, நீ எங்க போய் உருப்பிடுவ? நீ எங்க போய் உருப்பிடுவ? உங்களுக்கு எதுக்கு? எம்டிக்கு என்ன வேணும்? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. நீங்கள் எவன் கெட்டவன் என்று சொல்லுவதனால உங்களுக்கு பரலோகத்துக்கு எந்த ஆதாயமும் இல்லை. ஆனா இயேசு நல்லவர் என்று சொல்லுவதனால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா உங்கள் கணக்கில் அது பரலோகத்துக்கு வந்துவிடும். உங்கள் கணக்கில் பரலோகத்தில் வந்துருமா?
என்னது எம்எல்எம் பிஸ்னஸா? என் கணக்கில் 4 டார்கெட்டை முடிச்சேன்னா எனக்கு இவ்வளோ கிடைக்கும்னு. ஹெச்எல்எம்முக்கு பதிலாக எம்எல்எம்னு மாற்றிக்கோங்க. சபை என்பது ஒரு ஒழுங்கு இல்ல. சபையில ஒழுங்கினும் மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? வருது சபைக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வருது பொம்பளை பிள்ளை, இங்க இருந்து இங்க வரைக்கும் போட்டு ஜல்லட மாதிரி இருக்கு. இது போடுதா வேணான்னு தெரியல, எதுக்கு போட்டிருக்க எல்லாம் தெரியுதே. கேட்க முடியாது, கேட்டா கோவம் வந்துடும். கேட்டால் கோவம் வந்துடும் இல்லை, கேட்டால் உங்களுக்கெல்லாம் பிழப்பு நின்றோம். யாரை பற்றி பேர் சொல்லாமல் சொல்கிறாருன்னு தெரியுதா? பாருங்க, பார்த்தீங்களா? சொன்னால் கோவம் வந்துடும் இல்லை, சொன்னால் பொழப்பு நின்றோம். சரி, அதான் குறை சொல்லக்கூடாதுல்ல. ஏசு நல்லவர்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அது ஜல்லடை போட்டால் உங்களுக்கு என்ன, ஸ்லீவ்லெஸ் போட்டால் உங்களுக்கு என்ன? நீங்க இந்த வேலையை நிறுத்திடுங்க, கலைகளை பிடுங்கிற வேலையை நிறுத்திடுங்க. கர்த்தரே பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்கு தெரியும் அதை எப்ப என்ன செய்யணும், ஏது செய்யணும், கர்த்தருக்கு நல்லா தெரியும். பலர் இந்த கிரிட்டிக்ஸ் வேலையை செய்யறதுல உங்களுக்கு தான் ஆபத்து. அதை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். நீங்க எப்படி கிரிட்டிக்ஸ் வேலை பண்ணீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? உடனே கோச்சிட்டு போயிடுறது. உங்களுக்கு ஏத்த மாதிரி சபை 10 பேர் திறந்து வச்சிருக்கான், எப்படி வேணாலும் வா, எப்படி வேணாலும் பண்ணு, என்ன பண்ணாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். இது யாரை தெரியுமா கிரிட்டிக்ஸ் வேலை பண்றீங்க? டிமோகன் அவர்களை. ஏன் இங்கிலீஷ் சர்வீஸ் போய் பாருங்க, வெளில நின்று எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்கன்னு அந்த மக்களுக்கே தெரியும். சரியா? ஆனால் தமிழ் சர்வீஸில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, இங்கிலீஷ் சர்வீஸில் ராக் பேண்ட். இதை தான் எம்டி ஜெகன் சொல்கிறாரு. கரெக்டா? ஆனால் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு அவரே ஒரு கிரிட்டிக்னு மறைச்சிடறாரு. ஏன்? இன்னைக்கு அவரை கிரிட்டிக் பண்ணதுனால. நீங்க 10 கலைகளை பிடுங்கலாம், ஒரு கோதுமை மணியை பிடுங்கினாலும் கர்த்தர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். ஒரு ஊழியக்காரனை பத்தி தப்பா வீடியோ போட்டுட்டீங்க, அதனால ஒரு 10 பேர் இடல அடைஞ்சிட்டானா, இடல் அடைய பண்ணுகிறவனுக்கு எந்திர கல்னு பைபிள் சொல்லுது. சரி, இப்போ சூரியனுக்கு நெஞ்ச காட்டுறான், சர்ச்சுக்கு பின்னாடி காட்டுறான் அப்படின்னு மோகன்சியை சொல்லி அந்த ஊழியக்காரனுக்கு எதிராக பேசுனீங்கல்ல, இப்போ அதை கேட்ட மக்கள் கொஞ்சம் பேர் மோகன்சி இது தப்பு தானே அப்படின்னு இடறிப்பாங்கல்ல. அப்போ எந்திரக்கல்லை உங்கள் கழுத்தில் கட்டி போடணுமா? சரி, அதை விடுங்க. ஸ்லீவ்லெஸ் போட்டு வருது, அதை கேட்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பால்தினரனுடைய மகள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த மக்கள் லைட்டாக இடலாவாங்களா? உங்கள் வார்த்தை இப்படி சொல்கிறீங்க, அவங்க இப்படி நார்மலாக கேஷுவலாக வராங்க, என்னது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆவாங்களா இல்லையா? உங்கள் ஸ்டாண்டர்டின் படி இடலாம் இல்லையா? அப்படி அந்த இடலை உண்டாக்குற உங்கள் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி தூக்கி போட்டுலாமா? நம்முடைய வேலை அதெல்லாம் கிடையாது. எவன் கெட்டவன் ஆராயறதே கிடையாது. எழும்பட்டும் பேசட்டும். நம்மளுடைய வேலை எவன் நல்லவன் எவன் கெட்டவன் கிடையாது, எழும்பட்டும் பேசட்டும். அப்போது நீங்கள் கிரிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க எழும்பட்டும் பேசட்டும். உங்களுக்கு என்ன இருக்க முடியல? கொடை இதில் உங்களை சொன்னோன்னே கொடை இதில் எங்கள் ஆண்டவரை பழிச்சா எங்களுக்கு கொடையணுமா கொடையக்கூடாதா? நாங்கள் பேசணுமா பேசக்கூடாதா? கமாலியல் சொல்றாரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல, இப்படி யாராவது எழும்பும் போது அவங்களை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி சங்கம் உட்கார்ந்து பேசும்போது கமாலியல் சொல்றாரு, விட்டுருங்க, அது கர்த்தரால் வந்திருக்குமானால் உங்களால் அதை தடுக்க முடியாது. இது நடந்த ஒரு சம்பவம், உபதேசம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த இஸ்லாமியர்கிட்டையும் போய் எதுவுமே பேசக்கூடாது. ஏன்னா அவங்க வந்திருக்காங்க, அது கர்த்தரால் ஏற்பட்டப்பட்டதாக இருந்தால் அது தொடரும், இல்லைன்னா அது நின்றோம் அப்படின்னு கம்முன்னு போயிடணும். ஜெவாஸ் விட்னஸ் 2 பேர் வருவாங்க வீடு வீடு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டதாக இருந்தால் வரும், இல்லைன்னா போயிடும். நீங்கள் எதுவுமே வாய் தரக்கூடாது. புரியுதா? பேதுரு பெந்தெகோஸ்தே நாளில் போய் நீங்கள் உருவ குத்துற இயேசுவைன்னு பேசக்கூடாது. யூத மார்க்கம் கர்த்தரால் வந்துருந்தா வந்திருக்கும், இல்லைன்னா போயிடும், கம்முன்னு இருக்கணும். பச்சை முட்டாள்தனமாக தெரில, எம்டிக்கு தான் எம்டியாக இருக்குது, அதை பார்க்குற எல்லாருக்குமே எம்டியாக இருக்குது. அது கர்த்தர் இல்லாமல் வந்திருக்குன்னா அதுவே தானாக ஒளிந்து போகும். ஐயோ, நோ கமெண்ட்ஸ். நான் சாட்சியா சொல்லுவேன், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின அந்த ஊழியக்காரர் இப்பொழுது இல்லை. கர்த்தர் அவரை அந்த கலையை அப்புறப்படுத்திட்டார். ஊழியக்காரர்லாம் கலையா? ஸோ எம்டி தான். அதாவது ஊழியத்திலிருந்து அப்புறப்படுத்திட்டார். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன், பல நேரங்களில் இந்த கோதுமை மணிகளை நாம் பிடுங்கிற கலைகளை பிடுங்க நினைச்சிட்டு கோதுமை மணிகளையும் பிடுங்க தொடங்கி விடுகிறோம். அதனுடைய விளைவு என்னவாகிறது? நல்ல கோதுமை மணிகளை என்ன செஞ்சிடறோம்? பிடுங்கிடுறோம். அந்த வேலையை நிறுத்திடுங்க. அதை நீங்கள் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுங்க. கிரிட்டிசைஸ் பண்ணி களை பிடுங்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் பார்வையில் தான் நாங்கள் கிரிட்டிக்ஸு, எங்கள் பார்வையில் நாங்கள் ஷெப்பர்டு. நம்முடைய வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை என்ன தெரியுமா? சபைக்குள்ள வீட்டுக்குள்ள கலைகள் வராதபடி பாதுகாப்பது. இதுதான் ஃபர்ஸ்ட் வேலை. எப்படி? அது கலை உஷாராயிருங்கன்னு சொல்லி தானே பாதுகாக்க முடியும், சொல்லாமலே பாதுகாக்க முடியுமா? இரண்டாவது, அப்படி வரும்பொழுது அந்த கோதுமை மணிகள் ஒருவேளை கலைகள் கோதுமை மணிகள் நாசமாக்குதுன்னு தெரிஞ்சா போய் எஜமான்ட்ட சொல்லிடுங்க, எஜமானே இப்படி நடக்குது, என் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கணும், என் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும், என் மனைவி கணவனை எப்படி பாதுகாக்கணும், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த அறிவு உங்களுக்கு ஏன் இல்லாமல் போச்சு எம்டி?
கிரிட்டிக்ஸு பாழாக்குறாங்கன்னா எஜமான்ட்ட சொல்லிட்டு கம்முன்னு போக வேண்டியது தானே. மக்கள்கிட்ட ஏன் வந்து புலம்புறீங்க? மக்கள் தான் உங்கள் எஜமானா? சரி, இதுக்கு மேலேயும் எம்டி சூப்பர்னு நம்பி அவர் பின்னாடி போனீங்கன்னா போங்க. ஆண்டவரும் ஆண்டவருடைய வார்த்தையும் சூப்பர்னா வேதத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பின்னாடி போங்க.